லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வித்தியாசமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜென்சி கிட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியுடைய முக்கியமான விஷயமாகவே இருக்குது. ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ்க்காக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்சி கிட்ஸை யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 2012 வரைக்கும் பிறந்த இந்த நபர்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு தான் டெக்னாலஜிக்கல் வைஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப அறிமுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 2012 வரைக்கும் நிறைய அப்கிரேடான வெர்ஷன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இந்த ஜென்சி கிட்ஸுக்குரிய பிறந்திருக்கக்கூடிய டைமிங் வச்சு பார்க்குறப்ப 97 வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரான், ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப கைரான் துலாம் ராசியில் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மகரத்தில் இருக்கு. நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலையும், யுரேனஸ் மீனத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில், இந்தியன் ஆஸ்ட்ராலஜியில் குரு, சனி, சுக்கிரன், புதன் சொல்கிறோமோ அது மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன், கைரான் எல்லாம் ஒரு வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ், அதுவும் நம்ம பிளானட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப துலாம் ராசி அப்படின்னாலே டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயம். அங்கே கைரான் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்க பாட்டப்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ். அதுக்கப்புறம் வாங்க மகரத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு பிளானட் அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும். அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், கேப்ரிகான் அப்படின்னு சொல்றது மகரத்தோட வீடு. அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுல உலகளாவிய இருக்கக்கூடிய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதனாலதான் இந்த ஜென்சி கிட்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நடைமுறைகளை எதுவுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு ட்ராக்கை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி கேஜெட்ஸ்க்கு நிறைய அடிமையாகக்கூடிய விஷயங்களும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்ததே டெக்னாலஜிக்கலான ஒரு ஏரால. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். நெப்டியூன் கும்பத்தில் இருக்கிற விஷயம். அப்போ கும்ப வீடு அப்படின்னு எடுத்தாலே லாபங்கள் எல்லாமே அப்போ நெப்டியூன் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புரட்சிகளை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ லாபகரமான புரட்சிகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வளர 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 இந்த சமுதாயத்தில் நிறையவே அறிமுகமாயிருக்கிறத பார்க்க முடியும். யுரேனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ். யுரேனஸ் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால நிறைய இனோவேஷன்ஸும் இவங்க வளர வளர கிடைச்சிட்டே இருந்திருக்கும். இவங்க பார்க்காத டெக்னாலஜியே இருக்காது. நிறைய விஷயங்கள்ல அப்கிரேட் அப்படிங்கிற வார்த்தையே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் ஒரு ப்ரெடிக்ஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லைஃப் எப்போ புரிதல் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 14 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 வயசுக்கு மேலே அந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த புரிதல் ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும் இப்போ இருக்கிறதுல 14 29 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜென்சி கிட்ஸ். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 30 இந்த பிட்வீன் இருக்கக்கூடிய வருஷங்கள்ல தான் அவங்க தங்களை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். 14 to 30 இருக்கிறவங்களுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுல எதெல்லாம் இன்க்ளூசிவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன், கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸ்ல தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கொண்டு போக போறோம். ஏன் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொடுக்குறோம்னா இந்த 30 வருஷத்தை அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உலகளாவிய அளவில் தங்களை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் இவங்களை எப்படி பேரண்ட்ஸ் கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேரண்டிங்கான ஒரு சஜஷனாகவும் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அமைய போகுது. இது ஒரு குறிப்பிட்ட முயற்சியாக நம்ம இந்த மே மந்த்ல இருந்து கொடுக்குறோம். ஏன் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை கெரியருக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு லைஃப்ல இந்த மே மாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டம் எதை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஜென்சி கிட்ஸ் முடிவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் வர்றதுனால மே மாதத்துலேருந்து இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு தங்களுடைய கிரகநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மே மந்த் எப்படி அமைய போகுது? ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எஜுகேஷனுக்குள்ளே போயிடுவோம். இந்த மாதம் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வருது. அப்போ நீங்கள் ஏற்கனவே என்ன இருக்கீங்க அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் வந்துருச்சு. ஐயோ நம்ம வந்து படிக்கணுமே, படிக்கல அப்படின்னு சொன்னால் மார்க் வராதே அப்படிங்கிறது ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய பாடங்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக படிக்கணும், நல்ல யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணும், என்ட்ரன்ஸில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்திருக்கும். அந்த எண்ணங்கள் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அந்த எண்ணத்தோட. அப்படி பார்க்குறப்ப நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வருது. லைக் வந்து ஜேஇ அட்வான்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூஜி நீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐகேர் மாதிரியான எக்ஸாம்ஸு, யூனிவர்சிட்டி என்ட்ரன்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து அட்டம்ப்டாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போவீங்க. நல்லாவே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் வந்து உங்களுக்கு மென்டாராக கிடப்பாங்க. இதை பண்ணால் நல்லாயிருக்கும், இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு மென்டார் நல்ல அருமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கள சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியர் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்ட்னர்ஷிப்ஸ் செமையாக அமைய போகுது. இது நாள் வரைக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க வந்து உங்கள்கிட்ட நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக ஆகலாமா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த ட்ராவலிங் ஏஜென்சிஸ் வச்சுருக்கிறவங்க ஒரு கார்லேருந்து இன்னொரு கார் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப அடிமட்டமான தொழில்கள் இருக்கேன், நான் படித்ததுக்கு ஏற்ற வேலையே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி ஜென்சி கிட்ஸ். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு இந்த ஆப்ஸ்க்கு கீழே வேலை செய்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெலிவரிங் ஆப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ஆப்ஸு, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு கீழே வேலை செய்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. எவ்வளோ நாள் தான் நான் இப்படி வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறது, எவ்வளோ நாள் தான் டெலிவரிங்லேயே இருக்கிறது, நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி போகலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அடுத்த கட்டமாக வேறு வேறு துறைகள் கற்றுக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் வர ஆரம்பிக்கும். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த துறையில் பயணிக்கிறாங்கன்னு பார்த்து அதுலேயும் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. பார்ட்னர்ஷிப் டீலிங்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. அந்த பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐடியாஸ் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் கிடைக்கிறது தானே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து ஃபேமிலி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஃபேமிலி ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் உங்களை புரிஞ்சுக்கிறவே முடியலையே அப்படின்னு சொல்கிறது தான். ஏன் அப்படின்னு பார்த்தா திடீர்னு பாசத்தை பொழிகிறீங்க, திடீர்னு பார்த்தா சுல்லுன்னு பேசுறீங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துலையும் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப எங்கே எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதே தெரியல. ஒரு நேரம் அவங்களுக்கு ஹோப் கொடுத்து பேசுறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை எங்கள் வீட்டில் அப்படிலாம் என்னை வளர்க்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அந்த பில்ட்டி அடிக்கக்கூடிய விஷயங்களும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருந்தாங்களே, நமக்காக இருந்தாங்களே, ஏன்னா நம்ம ஏன் எஸ் சொல்லியிருக்கக்கூடாது, இந்த மாதிரியான எண்ணங்களும் வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஜென்சி கிட்ஸில் காதலில் அதிகம் தடுமாறுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான். இதே காதலிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை போய் சொல்லி பெர்மிஷன் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதல் அப்படிங்கிறத ஊரறிய திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. திருமணத்திற்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் வரன்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலாக பார்க்குறப்ப எஜுகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து நீங்கள் ஃபோக்கஸிங்காக இருந்துட்டிங்கன்னா கிடைச்சிரும், அதே ஃபோக்கஸிங் இல்லைன்னா கிடைக்காது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. ஃபேமிலி விஷயங்களில் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுடைய உணர்வு நிலைகளுக்கு மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்புறம் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையாக இருக்க போது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ஒரு 70 to 80% ஜென்சி கிட்ஸுக்கு நல்லா தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் ஃபேவரபுளாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஆசிலேஷன்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மெடிடேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன், அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன், ரெண்டில் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ரெண்டில் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக தான் போகுது. இந்த மே மந்த் ஒரு மிக்சடான ப்ரப்போர்ஷன்ஸ் இருந்தாலும் கூட உங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்க போது. வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட
மாதம் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படி நம்ம மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸையும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற ஏதாவது விஷயங்கள், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் நிறைய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண முடியாத சூழல்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெப்பேஜ்குள்ளே வாங்க. உங்களுக்கான எல்லா தெளிவான விஷயங்களும் ஒரு ஜிபிஎஸ் ஃபார் த லைஃப் அப்படிங்கிறது நம்முடைய பேஜில் அவைலபிளாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.